பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வ இன் துப்து மா ஃபீ அன்ஃபுஸிகும் அவ் துஃப்ஃபூஹு யுஹாஸிபுகும் பிஹில்லாஹ். ஃபயக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅத்திபு மன் யஷா. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த ஆயத்தை பற்றி 2 நாட்களாக விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்திலே உங்களுடைய உள்ளத்திலே எதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்களோ, எதை மறைக்கிறீர்களோ, அதை அல்லாஹ் தஆலா உங்களிடத்திலே விசாரிப்பான். நாடியவர்களை தண்டிப்பான், நாடியவர்களை மன்னிப்பான். அல்லாஹ் சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவன் என்று அல்லாஹ் தஆலா கூறினான். இப்போ இதில் அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே நினைக்கக்கூடியது, உள்ளத்திலே வெளிப்படுத்தக்கூடியது, உள்ளத்திலே மறைக்கக்கூடியது, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா விசாரணை செய்வதாக அல்லாஹ் தஆலா கூறியிருக்கிறான். இப்போ இந்த மாதிரி ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் நடுநடுங்கி போய்விட்டார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி, அதாவது உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படக்கூடிய வஸ்வாசாக்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இடத்துல பிடி கிடையாது. எதை நீங்கள் சொல்லாலோ செயலாலோ வெளிப்படுத்துகிறீர்களோ அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா இடத்துல பிடி. ஸோ இந்த ஆயத்தில் ஹஜ்ரத் அபூ சயீத் ஹுத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபாக்கள் இந்த ஆயத்தை மன்சூக் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. கேன்சல் ஆக்கப்பட்டது. திலாவத்தன் இருக்கும், ஓதுறதுல இருக்கும், ஆனால் அமலன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன்சூக் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்து மன்சூகெல்லாம் கிடையாதுங்க, இது கேன்சல் செய்யப்பட்டதெல்லாம் கிடையாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே ஒன்று கூட்டுவான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, மனிதன், மூமினான மனிதன், அவன் அவன் அவனிடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுவான், என்னுடைய அடியார்களே, என்னுடைய மலக்குகளுக்கு கூட தெரியாத விஷயம், மலக்குகளுக்கு நம்ம சொன்னாலோ செஞ்சாலோ தான் தெரியும் அவங்களுக்கு. நேற்று கூட உங்களுக்கு நான் சொன்னேன், கிராமன் காத்திபீன் யாலமூன மா தஃபலூன். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அவங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அவங்களுக்கு தெரியும், மலக்குகளுக்கு. அப்போ அல்லாஹ் மறுமையில் சொல்லுவான், என்னுடைய மலக்குகளுக்கு கூட தெரியாத விஷயத்தை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். உங்களுடைய உள்ளத்திலே என்ன ஓட்டம் ஓடியதோ, உள்ளத்திலே என்ன நினைவுகள் ஓடியதோ அது கூட எனக்கு தெரியும். அப்படி சொல்லி மனசில் நினைச்சதையெல்லாம் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே தன்னுடைய மூமினான அடியார்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கூறுவான். கூறிவிட்டு அல்லாஹ் தஆலா மன்னித்திடுவான். சரி போங்கயா அப்படின்னு. அதை தான் அல்லாஹ் தஆலா ஃபயக்ஃபிரு லிமன் யஷா. இது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அல்லாஹ் தஆலா மன்னிச்சு மூமின்களை அல்லாஹ் தஆலா விட்டுருவான், சரி போங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் முனாஃபிக்குகள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள், இவர்களிடத்திலேயும் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். ஆனால் அல்லாஹ் அவர்களை உள்ளத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணங்களுக்கு கூட அவர்களுக்கு பிடி இருக்கின்றது. அதைத்தான் யுஅத்திபு மன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் அப்படின்னா அதுதான். அல்லாஹ் குர்ஆனில் கூட இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது, வலாக்கின் வாஹிதுக்கும் பிமா கஸபத்து குலூபுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் எதை சம்பாதித்ததோ அதை கொண்டு பிடிக்கப்படுவீர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். ஸோ அதனால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களினுடைய கூற்று என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்து மன்சூக்லாம் கிடையாது, மன்சூக் நஹி ஹே. இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க சொல்கிறாங்க. அல்லாமா ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆயத்து மன்சூக்லாம் கிடையாது, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்களோ அதே கருத்து தான். அப்படி சொல்லி ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் உங்களை விசாரிப்பான்னு தானே அல்லாஹ் சொல்கிறான். விசாரிக்கிறதுங்கிறது வேற, தண்டிப்பது அப்படிங்கிறது வேற. அல்லாஹ் தஆலா விசாரணை செய்து அல்லாஹ் மூமினான அடியார்களை அல்லாஹ் மன்னிப்பான்.
யக்ஃபிரு லிமன் யஷா. அல்லாஹ் தாலா முனாஃபிக்குகள், காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்களை அல்லாஹ் தாலா தண்டிப்பான். அதான் விசாரிப்பதுங்கிறது வேற, தண்டிப்பதுங்கிறது வேற. அதனால இந்த ஆயத்தை மன்சூஹ்னு சொல்லாதீங்கப்பா அப்படி சொல்லி அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்களும் கூறுகிறார்கள். ஒரு ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கின்றது, நாங்கள் தவாஃபு செய்து கொண்டு இருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை நாங்கள் சந்தித்தோம். ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருக்கிறார்களே, அவங்க ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, நாளைக்கு மறுமையில் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் உமர் அவர்கள் கூறுகிறார்கள். நாளைக்கு அல்லாஹ் தாலா இருக்கிறானே, மோமினீன்களை அல்லாஹ் தாலா மறுமையில் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு அடியானாக அல்லாஹ் தாலா கூப்பிட்டு, அல்லாஹ் எவ்வளோ நெருக்கமாக அந்த அடியானுக்கு இருப்பான் அப்படின்னு சொன்னால், அந்த மூமினான அடியானுக்கு அல்லாஹ் தன்னுடைய கரத்தை அவன் மீது வைப்பான். இப்படி ஹதீஸில் இருக்குது. இது முத்தஷாபிஹாத்து, அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். அது எப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அல்லாஹ் தாலா இருக்கிறானே, தன்னுடைய கரத்தை அல்லாஹ் தாலா அந்த அடியானின் மீது வைப்பான். வைத்து சொல்லுவான், நீ இன்னென்ன பாவம் செஞ்சில்ல, நீ இன்னென்ன இடத்துல இன்னென்ன பாவம் பண்ணில்ல அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா கூறுவான். இவனுக்கு ரகசியமாக அல்லாஹ் கூப்பிட்டு சொல்லுவான், கேட்பான், நீ இதெல்லாம் பண்ணில்ல அப்படின்னு. அப்போ அந்த அடியான் ஏற்றுக்கொள்வான், அல்லாவே நான் செய்தது உண்மைதான் அப்படி சொல்லி அல்லாஹ் தாலா இடத்துல அவன் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ் தாலா சொல்லுவான், உலகத்தில் எப்படி உன்னுடைய குறையை நான் மறைத்தேனோ அதே போல இங்கேயும் உன்னுடைய குறையை நான் மறைக்கிறேன். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன் இல்லையா? அல்லாஹ் தாலா அவனுடைய குறையை மன்னித்து அல்லாஹ் தாலா அவனுடைய அமல் நாமா பட்டோலையை வலது கரத்திலே கொடுத்து அல்லாஹ் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹ் அனுப்பி வைப்பான். பார்க்குற ஆளுகள்லாம் நல்ல ஒரு புண்ணியம் பண்ணவர் அப்படின்னு நினைப்பாங்க. அதே அல்லாஹ் தாலா முனாஃபிக்குகள், முஷ்ரிக்கீன்கள், காஃபிர்கள் இவர்கள் செய்ததை பற்றி அல்லாஹ் தாலா வெட்ட வெளிச்சமாக எல்லா மக்களுக்கும் முன்னால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே எடுத்து சொல்லுவான், நீ இன்னென்ன பாவத்தை செஞ்ச, நீ இன்னென்ன இடத்துல செஞ்ச அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் முன்னால சொல்லி அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவார். அதுக்கப்புறம் அவர்களுடைய இடது கரத்தில் ஆமால் நாமா பட்டோலை கொடுக்கப்படும். முதுகுக்கு பின்னால் முதுகுக்கு பின்னால் இடது கரத்திலே முதுகுக்கு பின்னால் அவர்களுக்கு கொடுக்கப்படும். குர்ஆன்ல 2 விதமாகவும் வருது. மீம்பராயி தஹரி என்ற வார்த்தையும் வருகின்றது. வம்மா மனூத்திய கிதாபகு பிஷி மாலிஹி என்றும் வருகிறது. அப்போ இடது கரத்திலே முதுகுக்கு பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். அவர்களுடைய அமால் நாமா பட்டோலையை அல்லாஹ் தாலா கொடுப்பான், கேவலப்படுத்துவான். இப்படி ஹஜ்ரத் அப்துல்லாஹிபின் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் ஒரு ரிவாயத்து அவங்க சொன்னதாக இப்படி ஹதீஸில் இருக்கிறது. ஹஜ்ரத் ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்டாங்க. அப்போ ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த ஆயத்துக்கு நான் விளக்கம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல இருந்து நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் பெருமானார்கிட்ட இருந்து நான் கேட்டதில் இருந்து இப்போ வரைக்கும் யாருமே இதை எங்கிட்ட கேட்டதே கிடையாது. இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு யாரும் கேட்டது கிடையாது. முறையா ஸைது நீ தான் கேட்குற அப்படி சொல்லி இப்படி ஆயிஷா அம்மா சொல்லிட்டு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயத்த ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க. ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஒரு காய்ச்சல் ஏற்பட்டுச்சு, உதாரணமாக அந்த ரிவாயத்தில் இப்படியே வருது, ஒரு காய்ச்சல் ஏற்பட்டது, அல்லது அவனுடைய 2 பாக்கெட்டில் ஒரு பாக்கெட்டில் பணம் வச்சான், வலது பக்கம் பாக்கெட்டில் பணத்தை வச்சான், அவனுக்கு பணம் தேவைப்படும் போது மறந்துட்டான், வலது பக்கம் வச்சானா இடது பக்கம் பாக்கெட்டில், இடது பக்கம் தேடுறான், பார்த்தா பணத்தை காணும். பணத்தை காணான உடனே உள்ளத்தில் ஆஹா இங்கே தானே வச்சோம், எங்கே காணமேன்னு ஒரு வலி ஏற்படுகிறது. அப்புறம் உடனே மறுபடியும் வலது பாக்கெட்டில் கையை விட்டு பார்த்தா அதுக்குள்ளார பணம் இருக்கிறது. அந்த ஏற்பட்ட அந்த சின்ன வலிக்காக வேண்டியும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கடைசியாக அவன் மரணிக்கின்ற போது
அவனுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவன் அல்லாஹ்வை போய் சந்திக்கின்றான். அதுதான் இதற்கு விளக்கம் அப்படின்னு ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த மாதிரி ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விளக்கம் சொன்னாங்க. அப்போ இந்த ஆயத்துல இவ்வளோ விளக்கங்கள் இதில் பொதிந்து கிடக்கின்றது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானத்திலே எதுவெல்லாம் இருக்கிறதோ பூமியிலே எதுவெல்லாம் இருக்கிறதோ இது எல்லாம், ये सब कुछ, இது எல்லாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. வைன் துபுது மாஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் எதை வெளிப்படுத்தினீர்களோ, அவு துஹூஹு, அல்லது எதை நீங்கள் மறைத்தீர்களோ, யுஹாசிபுக்கும் பிஹில்லா, அதையெல்லாம் அல்லாஹ் உங்களிடத்தில் விசாரணை செய்வான். ஃபயஃபிரு லிமை யஷா வ யுஅத்திபு மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் தஆலா சர்வ பொருளின் மீதும் சக்தி படைத்தவனாக இருக்கிறான். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துக்குள்ளார சொல்கிறான். அடுத்து சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்துக்கள், ஆமனர் ரசூல் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்சன் இல்லா உஸஹா. இந்த 2 ஆயத்துடைய சிறப்புகள் நிறைய இருக்குது. ஆமனர் ரசூலுடைய சிறப்பு, லா யுகல்லிஃபுல்லாவுடைய சிறப்பு, 2 ஆயத்து சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 ஆயத்து. இந்த சிறப்புக்கள் எல்லாம் சொல்லணும் அடுத்த 2 ஆயத்துகளுக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி